எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கோ டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பாக இந்த திரைப்படம் நம்ம தளபதி விஜய் கெரியர்லேயே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் ஒரு வித்தியாசமான ஜானரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா டைம் ட்ராவல், சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு பேரலல் யூனிவர்ஸில் எங்கெங்கேயோ கொண்டு போகிறாங்க. நம்ம வெங்கட் பிரபு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல, என்ன பண்ணி சொதப்புவாரோ இல்லை மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு புதுமையான முயற்சியாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பக்காவாக அவர் பண்ணிட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லாமல் வேறு எதனா கொஞ்சம் சொதப்பி அப்படி இப்படி பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் டோயல் ரோலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து போஸ்டர்லேயே அதை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2 தளபதி விஜயோடைய லுக்குமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்பாவுடைய லுக்கும் வந்துருச்சு, பையனோட லுக்கும் வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம வைபவமே ஒரு ஈவெண்ட்டில் நான் இளைய தளபதி கூட வரேன், அதாவது 2 விஜய் கூட நடிச்சிட்டேன், ஆனால் நான் இளைய தளபதி கூட வரேன், அதாவது பையன் கேரக்டர் கூட தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி விஜய் ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா இப்போ ஒரு ரூமர் வந்திருக்கு. என்னன்னா, இந்த படத்தில் மொத்தமாக 3 விஜய் இருக்கிறாமா, டொயில் ரோல் இல்லை ட்ரிபிள் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரோலை ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்களாமா. என்னடா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இந்த படத்தில் இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா டோனி, அதுக்கடுத்து சிஎஸ்கேல இருக்கிற சில பல கிரிக்கெட் பிளேயர்கள் இந்த படத்தில் கேமியோ ரோல் வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மைக் மோகன் அவர் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவரு மெயின் வில்லனாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகளே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ திடீர்னு என்னடா இந்த படத்தில் தளபதி விஜய் மொத்தமாக 3 ரோல் பண்ணியிருக்காரு, 3ஆவதாக ஒரு கேரக்டர் இந்த படத்தில் சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, நம்புறதா நம்பக்கூடாதா ஒன்றுமே புரியல. நம்ம வெங்கட் பிரபு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த படத்தில் மட்டும் இப்போது தளபதி விஜய் ட்ரிபிள் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.